இப்போ ஃபாதர் பேர்லேருந்து டிஎன்சினா கரெக்டாக இருக்குன்ற ஒரு நேம் கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ நாங்கள் பிறந்த பூரா வந்து அந்த பேரை காப்பாற்றுறது தான். தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாடல் பஸ் ஸ்டாண்ட். ஸோ இதை வந்து நம்ம சிறப்பாக செய்யணுன்றது எங்களுக்குள்ள ஒரு சேலஞ்ச். இது பிபிபி மாடல், பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். ஒரு தனியாரால் நடத்தக்கூடிய பஸ் நிலையம் இது. இன்னைக்கு ஒரு நம்முடைய புறநகர் பேருந்து நிலையம் இன்னைக்கு தமிழக முதல்வர் அவருடைய கரங்களால் இன்னைக்கு துவங்கி வச்சிருக்கிறோம். இதனால வந்து எங்களுக்கு ரொம்ப தருமபுரி மாவட்டத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு பேர் குடும்பத்தில் கிடைச்சிருக்குனாக்க இதுதான். இதை பார்த்து மற்றவங்க மோட்டிவேட் ஆகி ஒரு பஸ் ஸ்டாண்ட் 4 பஸ் ஸ்டாண்ட் ஆகணும், 4 பஸ் ஸ்டாண்ட் 40 பஸ் ஸ்டாண்ட் ஆகணும். விதை விதைச்சிருக்கிறோம், வளர்ந்து விரிச்ச மரம் மிகப்பெரிய அளவில் வரும்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஃபினான்ஷியலாவுமே இதுல ஸ்ட்ரகிள்ஸ் இருந்ததா? ஆமா, பின்ன 39 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும். எந்த பேங்க்ல போய் கேட்டாலும் அவங்க போய் இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுங்கன்றாங்க. ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு கொடுக்க முடியும்? இல்ல, ரிட்டர்ன்ஸ் ரொம்ப குறைவா தான் வரும். ஸோ இதுல வந்து என்னோட சகோதரர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். எங்களுக்கு தேவை எங்க தருமபுரி மாவட்டம் நாம பிறந்த வந்த இடத்துல இதை ஒன்று பண்ணணும். முயற்சி, மீண்டும் முயற்சி, மீண்டும் முயற்சி. அது தோல்வி, அவமானங்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்தாங்க வச்சுங்க கொடுக்குறாங்களா? கிடையாது. இன்னுமே இந்த துறையில எனக்கு கால் பதிக்கணும்ன்ற ஆசை, பட் இருந்தாலும் ஒரு தயக்கம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போல்ல இருக்க ஒரு விஷயம்னா என்னவாக? இந்த ஸ்டோரி ஒரு படம் எடுக்கணும். ஓகே, டைரக்ஷனா ஒரு அவதாரம் எடுக்கணும். ஆமா, இன்னும் ஒரு படம் எடுத்துட்டா போதும். அதே நல்லா இருக்கு. நம்ம கதை ரெடியா இருக்குது, எடுக்கணும் என்னுடைய ஆசை. யார் நடிச்சா கரெக்டா இருக்கும்? இப்ப இருக்கிற ஹீரோ வந்து அரசியலுக்கு போயிட்டாரு. இப்ப அடுத்த அவருடைய கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப ஸ்பெஷலான, அதே சமயத்துல இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன் தான் இருக்காங்க. டிஎன்சி இளங்கோவன் சார். அதாவது இவரோட ஜேர்னியை பார்க்குறப்ப நிறைய இடங்கள்ல பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னு சொல்லி தான் எனக்கும் தோணுச்சு. ஸோ அவரோட இந்த லைஃப் ஜேர்னியை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். எங்களுக்கு என்னன்னா, இப்போ உங்களோட ரொம்ப கேஷுவலான ஒரு ஜேர்னியை தெரிஞ்சுக்கணும் தான் ஆசைப்படுறோம். ஸோ ஒரு டைம் லைன் பிரகாரமே போகலாம். ஓகே. ஸ்கூல் டேஸ்ல இந்த பிசினஸ் மேல இருக்க ஆர்வம்லாம் அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு? நான் இங்கே தருமபுரி நேட்டிவ் பிளேஸ், அப்பா இருந்தது எல்லாமே இங்கே தான். ஸோ அதனால் வந்து இங்கே வந்து படித்ததெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். நான் பெருசாக ஏற்காடில் ஊட்டிலாம் போய் கான்வென்ட்லாம் படிக்கல. ஸோ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன். ஸ்டடீஸில் இருக்கும்போதே எனக்கு ஃபாதரோட இருந்ததுனால பிஸ்னஸில் ஃபுல்லாக, ஆமாம், அவர் கூடவே ட்ராவல் பண்ணோம். நம்ம வந்து ஃபாதரோட இருந்து ட்ராவல் பண்ணப்போ சிட் ஃபண்ட் ஃபைனான்ஸ் தான் மெயினாக அப்பா இங்கே டீல் பண்ணிட்டு இருந்தார். தருமபுரி உங்களுக்கு தெரியும், அப்போலாம் பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்டாக இருந்தது. ஒரு ஸ்டேஜில் வந்து ஸ்கூல்ஸோ மற்றபடி எதுவுமே இல்லை. அஃபீஷியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்க இங்கே வந்து வேலை செய்யறதுக்கே ரொம்ப யோசனை பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு, அப்பா இருக்கும்போது இருந்து ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ் எங்களுக்கு 1987 அவர் மறைந்த திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள், என்னுடைய மறைந்தனுடைய தந்தையார் அவர்கள் ஒரு துவங்கி வச்ச பள்ளி தான் விஜய் வித்யாலயா என்ற பள்ளி. அந்த பள்ளிகள் 110 மாணவர்களோடு ஸ்டார்ட் பண்ணோம் தருமபுரியில். இன்றைக்கு வந்து கிருஷ்ணகிரி, நம்ம இருக்கக்கூடிய ஓசூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, இந்த இடத்துல வந்து நானும் என்னுடைய சகோதரரும் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்க பூரா என்னுடைய துணைவியார் திருமதி மீனா இளங்கோவன் அவர்கள் தான் அதிகமாக அந்த ஸ்கூல்ஸை பொறுத்தவரைக்கும் இருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்து அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸ்கூலில். எங்களுக்கு தேவை எங்கள் தருமபுரி மாவட்டம் நாம் பிறந்த வந்த இடத்துல இதை ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி 87 துவங்கப்பட்ட பள்ளி வந்து 110 மாணவர்களோடு துவங்கணும். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 24,000 26,000 மாணவர்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு நல்லா டெவலப் பண்ணியிருக்கிறோம். எப்போ ரிசல்ட் வந்தாலுமே தருமபுரி மாவட்டத்தில் டாப் 10 ஸ்கூலில் எங்களுக்கு ஸ்கூல் விஜய் வித்யாலயா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் ரொம்ப நல்லா ஆமாம் டேலண்டாக இருந்தாங்க. எங்கள் ஃபேக்கல்ட்டிலாம் இல்லை இங்கே. நாங்கள் வந்து ரொம்ப தொலைவிலேருந்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி சைடில் போய் அங்கேருந்து எடுத்து வருவோம். அங்கேருந்து கூட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ண வச்சு அவங்களுக்கு வேணுன்ற வசதிகள், டீச்சர்ஸ்க்கு தேவையான அவங்க குழந்தைங்களுக்கு இப்போ ஃப்ரீ எஜுகேஷன், மற்றபடி அவங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே செஞ்சு கொடுத்தாலும் இங்கே வந்து அவங்கள வச்சு ஸ்கூல் நடத்த ஆரம்பித்தோம். ஸோ நல்ல ரிசல்ட் எடுத்த உடனே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிது. அதனால் வந்து எங்களுக்கு நிறைய மருத்துவ மாணவர்கள் உருவாக்கணும். மெடிக்கல் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் மெடிசன் முடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு பெரிய சேலஞ்ச் என்னன்னு கேட்டிங்கனாக்க, இந்த நீட் வந்த பிறகு யாருமே போய் ஷைனாக வரல, மெடிக்கல் செலக்ட் ஆகும். அது ஒரு ஆதங்கம் இருக்கு இல்லையா? ஆமாம், எப்படியே செய்யணும் என்ன பண்ணுன்னு பார்த்தா பக்கத்து மாநிலத்தில் இருந்து ஃபேக்கல்ட்டி வந்து ரொம்ப காஸ்ட்லி. அவங்க டீச்சிங் அவங்க வந்து 15 years 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால தான் இந்த நீட்டுக்கு வந்து கோச்சிங் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேக்கல்ட்டி டீம் கொண்டு வந்தோம். ஒரு 3 years இங்கே ரிசல்ட்டே கிடைக்காம இருந்தது, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸே இல்லாமல் இருந்தாங்க. ஸோ அந்த ரிசல்ட்டை வந்து கொடுக்க ஆரம்பித்தோம். மீண்டும் வந்து எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. நமக்கு கீழ்பாக்கம் மெடிக்கல் காலேஜ், எம்எம்சி காலேஜ் இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் 1 கோடி ரூபா கொடுத்தா கூட சீட் கிடைக்காதுன்ற சூழலில் அங்கே வந்து எங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் போய் அட்மிஷன்
ஃப்ரீயாக கிடைக்கிற அளவுக்கு ஒரு சூழல் உருவாக்கணும். அதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னுடைய துணைவரும், அங்கே என்னுடைய சகோதரர் மணிவண்ணன் சார் அவர்களும் இருக்காங்க, என்னுடைய அண்ணி இருக்காங்க, திருமதி தமிழ்ச்செல்வி மணிவண்ணன் அவர்கள். இவங்கெல்லாம் வந்து ஸ்கூலில் ரொம்ப ஈடுபாடோடு செய்கிறதா எங்களெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த ஸ்கூலை டெவலப் பண்ண முடிஞ்சது. ஓகே, எஸ். எவ்வளோ பெரிய தடையை கொடுத்தாலுமே இப்போ நீட்டுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்திருக்கும். பட் அந்த தடையும் என்ன தர கொடுத்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கு இல்லையா எப்பயுமே இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, +2 இங்கே இருப்பாங்க, எல்லாம் ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வைப்போம். +2 முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நாமக்கலுக்கும் பக்கத்தில் ராசிபுரத்துக்கும். ஆமா சார், ஆக்சுவலி எல்லா ஊர்லயும் அதே பிரச்சனை தான் நடக்குது இல்லையா? அது இங்க பக்கத்துல வேற இருக்கு உங்களுக்கு. ஆமா, எங்களுக்கு நம்ம மாவட்டம் ஆச்சு, நம்ம படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வைப்போம். ப்ளஸ் 10th இருந்து இப்போ 12th முடிக்கும் போது இருப்பாங்க. 12th அது முடிச்ச உடனே அங்க நேரா அங்க போயிடுவாங்க. அங்க கூட்டம் அதிகமாயிரும். ஆமா, அங்க போயிடுவாங்க. அங்க போயிட்டு நீட்ல அங்க படிச்சாதான் பண்ண முடியும். நம்ம சைலேந்திர பாபு சார் அவரெல்லாம் வந்து எவ்ரி இயர் வருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம். அவர் தான் கரெக்டாக சொன்னார். நான் வந்து நாமக்கல் போயிருக்கேன், எங்கேயும் போயிருக்கேன். இங்கே தருமபுரி மாவட்டத்தில் இங்கே வந்து மெடிசன் சீட்லாம் வாங்கி போய் சேர்ற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாக்க பேசிக்காக இங்கேருந்து எல்கேஜியில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் இது படித்து அவங்க தான் வந்து செலக்ட் ஆகி போகிறாங்க. அங்கே அது மாதிரி வெளியில் நாமக்கல் மற்ற மாவட்டங்கள் இருக்கிறது நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்துட்டு கொண்டு வந்து சேர்த்துறாங்க பாருங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசல்ட் கொடுக்குறாங்க. ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மையான ரிசல்ட்டு. ஸோ உண்மையிலே இந்த இன்ஸ்டியூஷன் நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லி அவர் அப்ரிஷியேட் பண்ணுவார். அன்நோட்டிஸ்டா இருக்கா இந்த ஏரியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல எல்லா துறையிலையுமே. நம்மளால ஒரு வளர்ச்சி கொண்டு வந்துட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு போராட்டமும் உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்ப நானே கண் கூட பார்த்தேன், ரொம்ப கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஒரு கிராஃப் ஏற்றிருக்கேன் அப்படின்னா எந்த துறையிலையா இருக்கும்? சிட் ஃபண்ட் சொல்லுவேன் நான். ஓகே, ஃபாதர் பீரியட்லேருந்து 40 years சிட் ஃபண்டுங்க ரன் பண்ணிட்டு இருந்தார். அவரோட தொடர்ந்து பயணித்து நான் வந்து அதை வந்து இன்னைக்கு தமிழகம் முழுக்க 46 கிளைகளை கொண்டு நீங்கள் மிகப்பெரிய அளவில் கொண்டு போயிருக்கேன். நீங்கள் டாப் 3 சிட் ஃபண்டை என்னுடைய சிட் ஃபண்டு கொண்டு போய் நிறுத்திருக்கிறேன் இந்த 20 yearsல. இப்போ 60th year செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து நிறைய வாடிக்கையாளர் கிட்டத்தட்ட 1 லட்சம் மேலே வாடிக்கையாளர்கள், திருப்தியான வாடிக்கையாளர்கள் நாங்கள் வந்து பெற்றிருக்கிறோம். இதில் பேமெண்ட் ஆன் டைமில் கரெக்டான நேரத்தில் சரியான நேரத்தில் கொடுத்துருக்குறோம். அந்த ஒரு பேர் எடுத்த என்னுடைய தந்தையார் எடுத்த பேரை வந்து நான் அப்படியே நிலைநாட்டுறேன். இன்னைக்கு வரலாம் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஏதாவது ரஜினி சார் சொல்ற மாதிரி ஒரு படம் வந்து 100 நாள் ஓடிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ரசிகர் உள்ள தியேட்டரில் வரும்போது பார்த்தீங்கன்னாக்க அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த பழைய ஓடின 100 நாள் ஓடின படத்தை லெவல் ரீச் பண்ணுறது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அதை விட ஒரு படி மேல இருக்கும். அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இல்லையா? நீங்க திருப்தின்னு சொல்றதுலயே ஒரு விதமான பொறுப்பு இருக்கு, ஒரு விதமான பெருமை இருக்கு, எல்லாமே அப்படியே காப்பாத்தி கொண்டு போகணுன்றது இருக்கு. கண்டிப்பா அது இருக்கு. ஏன்னா இப்போ ஃபாதர் பேர்ல இருந்து இந்த பேமெண்ட் ரொம்ப கரெக்டா இருக்கும், டிஎன்சினா கரெக்டா இருக்கும்ன்ற ஒரு நேம் கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ நாங்க போறது பூரா வந்து அந்த பேரை காப்பாற்றுறது இருக்கிற. இப்போ ஸ்டாஃப்ஸ் அதிகமாயிட்டாங்க. முதல்ல வந்து லிமிட்டட் வெரி 50 ஸ்டாஃப்ஸ் இருந்தால் அதிகம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 1000 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஆமாம், அத்தனை பேருக்கும் அதை மோட்டிவேட் பண்ணி, ஏன்னா வெவ்வேறு கம்பெனிலேருந்து வராங்க, அவங்களுக்கு வந்து இந்த டேட்டில் ப்ராம்ப்டாக பேமெண்ட் பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பட் எங்களுடைய சிட்டு வந்து டெவலப் ஆனதே அந்த பேமெண்ட் ப்ராம்ப்டாக கொடுக்கறதுனால தான். ஸோ நம்பிக்கை நாணயம் அதுதான் அது ஃபாதர் உருவாக்குனது. அதை நாங்கள் அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ அது எக்ஸ்பெக்டேஷன்றது வந்து எந்த வகையிலும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்குது, இருந்தாலும் நீ நல்ல வகையில் சேலஞ்சிங்காக இருக்கிறத ரஸ்ட் பண்றப்ப இன்னும் வந்து சுவாரஸ்யமாக மாறிடும். இந்த சிஸ்டம் வெளியூர்லாம் போய் பார்க்கும்போது எதுவுமே கிடையாது இந்த அளவுக்கு. ஏன் நம்மளால் கொண்டு போய் சேர்த்த முடியாது அப்படின்னு சொல்லி சென்னையில் தான் ஃபஸ்ட்டு தூங்கினேன். ஆனால் எனக்கு சேலஞ்சாக அது சென்னையில் வந்து ரொம்ப கஷ்டம். அங்கே இருக்கிற சிட்டு பேமெண்ட்லாம் கொடுத்துட்டு திருப்பி கலெக்ட் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப சிரமப்படுவேன். ஏன்னா நம்மளோட சட்டம் அதிகமாக தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, ரொம்ப அதிகமாக படிச்சிருக்கிறாங்க, ரொம்ப இந்த பணத்தை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப அதெல்லாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறது கற்றுக்கிட்டது அங்கே தான் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு 5 years எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அங்கே கற்றுக்கிட்டது எனக்கு தமிழ்நாடு முழுக்க எங்கே வேணாலும் போய் நம்மளால் பிரான்ச் போட்டு நம்மளால சிட் ஃபண்ட் நடத்த முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எங்கே கிடைச்சுன்னு கேட்டால் சென்னையில் தான் கிடைச்சது. எனக்கு வந்து நல்ல மாணவர்கள் உருவாக்கணும். நான் எங்கே மிஸ் பண்ணி விட்டுட்டணும், இந்த மாவட்டத்தில் வந்து பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் என்ன காரணம்? எஜுகேஷன் இல்லை. ஸோ இது வந்து நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஸோ நாம் வந்து இதை வந்து நமக்கு இருக்கக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன் நெக்ஸ்ட்டு அவங்கள வந்து இந்த இடத்துல நம்மளுடைய ஓன் நேட்டிவ் பிளேஸில் கொண்டு வரணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஸோ அதை வச்சு தான் நானும் என்னுடைய சகோதரர்களும் வந்து தோங்கணும். இந்த ஸ்கூலில் காலேஜ் எல்லாமே இருக்கும். காலேஜ் ஃபுல்லாக என் பிரதர் தான் பார்த்துக்கிறாரு. நீங்கள் நல்ல அளவில் கொண்டு வந்துட்டோம். எங்களுக்கு என்னென்னா நல்ல டிசிப்ளினோடு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்குறோம். அதை நாங்கள் பெருமையாக சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிசிப்ளின் தான். அது எப்படியாப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நல்ல ஒரு ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கி அனுப்புகிறோம். அதுதான் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களோட ஜேர்னியை கேட்குறப்ப எனக்கு ஒரு படம் ஞாபகம் வந்தது. அதாவது தர்மபுரிக்குள்ளே என்ட்ரு ஆகி உங்கள் கதைகள்லாம் கேட்குறப்ப எல்லா இடத்துலையும் டிஎன்சின்னு பேர் பார்க்குறப்ப எனக்கு ஆக்சுவலி சிவாஜி படம் தான் ஞாபகம் வந்தது. வேற யாரும் சொல்லியிருக்காங்களா இது உங்ககிட்ட? இல்லை, ஒரு படத்தை நான் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். படத்தை நான் பார்த்துருக்கிறேன். நிஜமாலே அந்த மாதிரி ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தோணுச்சா இப்போ நான் சொல்கிறப்ப? கண்டிப்பாக நீ சொல்கிறதுலாம் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எப்படி வந்துன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஸ்னஸ் எந்த ஒரு இதாக இருந்தாலும் முதல்ல போய் அதை நம்ம எடுத்து செய்யணும் அப்படின்றது தான். அதை பார்க்கணும், செய்யணும். அது மாதிரி நம்ம வரும்போது நிறைய அனுபவங்கள் கிடைக்கணும். அந்த அனுபவங்களை வந்து நம்ம வந்து சரியான முறையில் பண்ணி மேலே வரணும். அப்படி தான் லாஸ் பண்ணாமல் கொண்டு வரணுன்றதான் எங்களுக்கு கவனமாக இருக்கும். எங்களுக்கு பெரியவங்க சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம் அதுதான். பார்த்துக்கோ, ரொம்ப ஜாக்கிரதையாக கொண்டு போ, எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்யணும். சும்மா ஏதோ மற்றவங்க செய்கிற மாதிரி
செய்யக்கூடாது. ஸ்கூல்ல இருக்கட்டும், மற்றவங்க இருக்கட்டும், 10ஓட 11 நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடாது. டிஎன்சினா 10ல நம்பர் 1 இருக்கணும். அதுதான் எங்களுடைய பாலிசி. அப்படியே ஒரு பஞ்ச் டயலாக் மாதிரி இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சார், இப்போ பிசினஸா இருக்கட்டும் இல்ல பொது சேவைன்னு வந்துட்டா கூட என்னெல்லாம் பண்ணணும்னு நம்ம முடிவு எடுக்கிறோமோ எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை நம்ம நிறைய கத்துப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்க உங்க ஜேர்னில இதெல்லாம் நான் வந்து பண்ணி லேர்னிங்ஸா எடுத்துக்கிட்டேன், அது வந்து ஒரு மிஸ்டேக் ஆச்சு பட் அதுல இருந்து ஒரு பாடம் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னென்ன லேர்னிங்ஸா இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னாக்க சேலத்துல இருந்து மாங்கனி நகர்ன்றது சொல்லுவாங்க. சேலம் தான் ஃபர்ஸ்ட். அங்கிருந்து என்னுடைய பெரியப்பா மறைந்த டிஎன் வடிவேல் கொண்டவர்கள் எக்ஸ்எம்எல்ஏ அவர் வந்து அப்போ எம்எல்ஏ பை எலெக்ஷன் நிற்கும் போது காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் பேரில் இந்த தருமபுரி மாவட்டம் சேலத்தோட இணைஞ்சு இருந்தது. அது நான் வந்து ஜெயிச்சுனாக்க உடனே தருமபுரி மாவட்டத்தை சேலத்துலேருந்து பிரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நின்னாரு. வந்து நின்று அதே மாதிரி பிரிச்சாங்க. காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் பேரில் தருமபுரி மாவட்டம் உருவாச்சு 1964. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க இந்த மாங்கனி நகர்னு எதில் பேர் வந்துச்சுன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி தான் அதிகமான மேங்கோஸ் இருந்தது. ஸோ இந்த மேங்கோ பெல்ட் ஃபுல்லாக. ஸோ இதில் வந்து நானும் என்னுடைய சகோதரர் வந்து இந்த இடத்துல ஏதாவது நம்ம ஃபேக்ட்ரி பண்ணணும், இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக போய் ரொம்ப இதை நம்ம பெருசாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கணும். அந்த இண்டஸ்ட்ரி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப ரிஸ்க் இருந்தது. அதுக்கு இறங்கின பிறகு தான் தெரிஞ்சுது அந்த மேங்கோஸ் பர்ச்சேஸ்லேருந்து அதை வந்து மாம்பழ கூழாக மாத்திர வரலாம் நிறைய ப்ராசஸ் இருந்தது. அந்த ஃபீல்டை வந்து நமக்கு தெரியாமல் புது ஃபீல்டு போய் ஒரு ஆர்வத்தில் இறங்கிட்டு நாங்கள் அதில் வந்து நிறைய லாஸ் பண்ணிக்கிட்டோம். அதுலேருந்து நமக்கு தெரியாத தொழில் போகக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்தோம். அது மாதிரி வந்து இண்டஸ்ட்ரீஸ்ன்றது தொழில்ன்றது எல்லாத்துக்கும் நம்ம வெளியிருந்து பார்க்குறோம், அது இவங்களே இப்படி பண்ணுறாங்களே செய்யலாம்னு சொல்லிட்டு. ஆனால் தெரியாத தொழிலுக்கு போகக்கூடாது. நம்ம அனுபவத்தை ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு அனுபவம் எடுத்துக்கணும். நம்ம எங்கே இருந்தாலும் ஒரு எந்த தொழிலும் ஒரு அனுபவத்தை எடுத்துக்கிட்டு அதில் நம்ம ஒர்க்கிங் பண்ணி அதுக்கப்புறம் இறங்கணுன்றது அதில் பாடம் கற்றுக்கிட்டோம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விலையை கொடுத்தோம். இன்னொரு விஷயம் என்ன சார், நிறைய சேலஞ்சஸ் தடைகள் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு ஜேர்னி சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்னா. இந்த தடை கூட வந்துச்சு, கிவ் அப் பண்ணாமல் நாங்கள் அதை ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரியான தடைகளாக இருக்கும்? தடைகள் சொன்னால் எந்த பிஸ்னஸ் போனீங்கன்னாவே உங்களுக்கு போட்டின்றது வந்துருங்க. போட்டி நிறைந்த உலகம் தான் இது. சினிமா துறை நான் சொல்லுவேன். தியேட்டர்ஸ் அசோசியேஷனில் பார்த்தீங்கன்னா தியேட்டர் புதுசாக நான் வாங்கினோடனே 90ல் வாங்கினேன். தியேட்டர் வாங்கினோடனே அதில் பார்த்தா அது உள்ளே போனால் தான் தெரியுது அவ்வளோ ஒரு காம்படிஷன் இருக்குது. ஒவ்வொரு படம் வரும்போதும் போய் அவங்கள்ட்ட போய் போராடி அதுக்கு அவங்க கேட்குற தொகையை கொடுத்துட்டு அந்த படம் போட்டே ஆகணும். படம் போடாமலும் திரையரங்கில் இருக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது பார்த்தா காம்படிஷன்ற ஒரு விஷயம் அதில் உள்ளே போயிட்டு இருந்து நம்ம கூட இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா அந்த ரேட் வந்து அதிகமாக கொடுத்து அவர் எடுத்துருவாரு. இல்லை அவரு வேலை பேரை சொல்லி நம்மகிட்ட அதிக வேலை கொடுத்துருவாங்க. ஐயோ அது மோசமாக இருந்தது. போட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த அளவு படம் எவ்வளோ ஓடுதா போகும், மிச்ச பணத்தை ரீஃபண்ட் வாங்கணும். ஸோ அந்த ரீஃபண்ட் வாங்க முடியாது தியேட்டர் நடத்துறவங்களாம் வந்து லீஸு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த தொழில் இந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் உட்காந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசு. ஏப்பா இதில் போய் நஷ்டப்படணும், தொழில் நல்ல தொழில், இது வந்து நல்லா வந்து எல்லாரும் எதிர்பார்க்கிற தொழில் இது. ஸோ இதில் வந்து நாமே நஷ்டப்படணும், நமக்குரிய பர்சன்டேஜ் ஷேர் கிடைச்சா போதும். இதில் இந்த பர்சன்டேஜ் வந்து நீ நானும் போட்டுட்டு போய் பணத்தை இழக்கணும்னு சொல்லி அவனுக்கு புரிய வச்சு 60 பேரை ஒன்னா ஒரே நேரத்தில் மலேசியா சிங்கப்பூர் டூர் ஃப்ரீயாக கூட்டு போனேன். ஒரே ஃப்ளைட்டை புக் பண்ணி 60 பேரையும் கூட்டு போயிட்டு அது ஒரு ஃபர்ஸ்ட் டூரை வந்து கூட்டு போயிட்டு அவங்கள வந்து அதை வந்து புரிய வச்சேன். அங்கே போய் கொடுத்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம சால்வ் பண்ணால் நம்ம இந்த அளவுக்கு கொண்டு நஷ்டத்தை வந்து தவிர்க்கலாம், நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் வந்து குறைவானதாக இருந்தாலும் நம்ம எடுக்கலான்ற அளவுக்கு புரிய வச்சேன். ஸோ அது மாதிரி இதெல்லாம் ஒரு ஜேர்னியில் வந்து இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு புதுசாக நம்ம பேசும்போது செய்யும்போது அது வந்து எல்லாத்துக்கும் புரிஞ்சுட்டா நம்மளோட டிராவல் பண்ணுவாங்க. கண்டிப்பா இன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இப்போ நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்திருப்பீங்களா? இப்போ தர்மபுரியில நான் சின்ன வயசுல பார்க்குறப்ப எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பாதிச்சுது. நம்ம வளர்ற ஊர்ல இந்த மாதிரி ஒரு சூழலா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். பட் நீங்க அதை மாத்திருப்பீங்களா சில இடங்கள்ல? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனா என்னவாக இருக்கும்? தருமபுரி பார்த்தீங்கன்னா வந்து வசதிகள் ரொம்ப குறைவான இடம். எந்த இதுவுமே வந்து இங்கே இருக்காது. பக்கத்தில் இருக்கக்கூடிய சேலத்துக்கு தான் போகணும், இல்லை பெங்களூர் போகணும், சென்னை போகணும், ஒரு கடைகள் இருக்கட்டும், பர்ச்சேஸ் பண்ணணும் செய்யணும்னா எல்லாம் அங்கே தான் எடுக்கிற மாதிரி இருந்தது. அதன் பிறகு தான் படிப்படியாக டெவலப் ஆகிட்டு வந்துட்டே இருந்தது. இந்த வகையில் பார்த்தோன்னா கேட்டிங்கன்னா பஸ் நிலையம்ன்ற ஒரு விஷயம் ஒரு மோர் தென் 15 இயர்ஸ் போயிட்டே இருந்தது. எங்களுக்கு ப்ராப்பராக வந்து பஸ் ஸ்டாண்டு நமக்கு நகர்ப்புறத்தில் நம்ம பெங்களூர் டு சேலம் கோயம்புத்தூர் நெடுஞ்சாலையில் நம்ம தருமபுரி அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த தருமபுரி தாண்டி தான் பெங்களூர் போகணும், பெங்களூர்லேருந்து இந்த வழியில் எல்லாம் போக வேண்டியது, கேரளா வரலாம் போக வேண்டிய வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் பிரச்சனைனா டவுன் உள்ள தருமபுரி உள்ளே வரதே இல்லை. ஒரு 50% மேலே பஸ்ஸுங்கெல்லாம் வந்து வெளியிலே பைபாஸ்லேயே போயிடுறாங்க. ஸோ உள்ளே வரலையே அப்படின்னு போது எல்லாருமே பஸ் நிலையத்தை வந்து புறநிலை பஸ் நிலையம் வேணும்னு சொல்லி போய் கோரிக்கை வைக்கிறாங்க. கோரிக்கை போன வயதில் திரும்பி வந்துடும். எப்போ இங்கே இடம் சொல்லுங்கள், இடமே இல்லை. தருமபுரி சுற்றி இருக்கிற இடமே எல்லாம் ரொம்ப அருகாமையில் இடம்லாம் ரொம்ப தொலைவில் இருக்குது. கவர்மெண்ட் ரெவென்யூ இருக்க லேண்டு வேணும் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அது வந்துட்டே இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து நம்முடைய இதில் பேப்பரில் பார்த்தோம், நாங்கள் செய்தி தாளில் வந்து பஸ் நிலையம் அமைக்கிறதுக்கு எங்களுக்கு 10 ஏக்கர் லேண்டு வேணும், ஃப்ரீயாக கிஃப்ட் பண்ணி கொடுக்குறவங்க மட்டும் கொடுங்கன்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு நான் என்னுடைய ஃபேமிலியில் பிரதர் என்னுடைய சிஸ்டர்ஸ்லாம் கூப்பிட்டு உட்காந்து பேசணும். என்னுடைய தாயார் அவர்களும் வந்து இதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ரைட், கொடுக்கலாம், நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம வந்து தொழில் செய்கிறோம், ஸ்கூல் நடத்துகிறோம், எல்லாத்துலையும் ஸ்கூலில் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். நம்ம ஒரு ஏழ்மையான ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பசங்களை படிக்க வச்சு அவன் நல்லா படித்து அவர் மருத்துவராகவோ ஒரு இன்ஜினியராகவோ வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாரு, வெளியே போய் வேலை செய்கிறாரு. அவருடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் மாறிடுச்சு. ஸோ ஊரே மாறிடுது. ஸோ டெவலப் ஆகி வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் செய்கிறோம். நமக்கு இது நம்மளால் முடிஞ்சது ஏன் செய்யக்கூடாது?
அப்படின்னு சொல்லி நமக்கு நிலம் இருக்குது ஏன் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா அந்த ஊர் பகுதியை டெவலப் ஆகும், தருமபுரி டெவலப் ஆகும் இல்லையா அப்படின்னு யோசனை பண்ணி தான் அதை முடிவு எடுத்து 10 ஏக்கர்ஸ் லேண்ட் இம்மீடியட்டாக நாங்கள் கிஃப்ட் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்தோம். அதில் தான் இன்னைக்கு ஒரு 7 ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு லேண்டை கொடுத்து 7 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நம்முடைய புறநகர் பேருந்து நிலையம் இன்னைக்கு தமிழக முதல்வர் அவருடைய கரங்களால் இன்னைக்கு துவங்கி வச்சிருக்கிறோம். உண்மையிலே இதனால் எங்களுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு தருமபுரி மாவட்டத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு பேர் எங்கள் குடும்பத்தில் எனக்கு கிடைச்சிருக்குனாக்க இதுதான். இது பிபிபி மாடல், பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். ஒரு தனியாரால் நடத்தக்கூடிய பஸ் நிலையம் இது. அதான் டிஃபரன்ஸ். மற்ற நிலையம் பஸ் நிலையம் போகிறோம் கவர்மெண்ட். இது பிபிபி மாடலில் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் மாடல் திஸ் மாடல் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாடல் பஸ் ஸ்டாண்ட். ஸோ இதை நம்ம சிறப்பாக செய்யணுன்றது எங்களுக்குள்ள ஒரு சேலஞ்ச். அதை நாங்கள் எடுத்து நாங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி நாங்கள் இருக்கிற துறைகளில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. இதெல்லாம் என்னென்னலாம் மாற்றம் கொண்டு வரலாம். நாங்கள் போகிற பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறோம் இல்லைங்களா, அங்கே இருக்கிற பேசேஜில் இடமே இருக்காது, அப்படி இடிச்சுக்கிட்டு போகணும். அங்கே இருக்கிற டாய்லெட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், யூஸ் பண்றதுக்கே பயப்படுவாங்க. ஆமா, இன்னைக்கு நம்ம டாய்லெட்ல நம்ம ஸ்கூல்லயும் ஆகட்டும், நம்ம தியேட்டர்ல ஆகட்டும், எந்த அளவுக்கு மாறுதல் கொண்டு இருக்கிறோம். அங்கெல்லாம் மாற்ற முடிஞ்சது, இங்கே மாற்ற முடியல அப்படின்னாக்கா நிர்வாகம் பண்ண முடியலன்றாங்க. சார் நாங்கள் டாய்லெட் புது பில்டிங்காக வந்தால் கூட பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 6 months மாறிடும், மெயின்டைன் பண்ண முடியாத சூழல் போயிடும் அப்படின்ற சூழல் தான் பார்த்துட்டாங்க. அப்போ நம்ம தனியார் நம்மளுடைய கண்ட்ரோலில் வரும்போது நமக்கு இது நல்லா கொண்டு வரலாம்னு சொல்லி தான் இது முயற்சி எடுத்தோம். அந்த பிபிபி மாடலில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் எங்களுக்கு கிடைச்சது. அதனுடைய அந்த பீரியடுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு அக்ரிமெண்ட் ஆயிருக்கு கவர்மெண்ட்டுக்கு எங்களுக்கு. ஸோ அந்த 25 years பீரியட் அந்த முடிகிறவங்களும் நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும். அதில் இருக்கிற வருவாய் வச்சு தான் நாங்கள் போகிற இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணுன்ற மாதிரி ஒரு பிபிபி மாடல் எடுத்துருக்கிறோம். எடுத்து கண்டிப்பாக மற்ற பஸ்களை விட இது நம்ம பேர் சொல்கிற மாதிரி இருக்குன்றது அந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. நாங்கள் மற்ற துறையில் நல்லா சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே டீமை வச்சு இது மற்ற இதில் மற்ற பஸ் ஸ்டாண்டு இந்த துறையில் இருக்க அத்தனை பேருக்குமே இந்த பஸ் ஸ்டாண்ட் அவங்க எதிர்நோக்கி இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க இல்லைங்களா. அத்தனை பேரும் நம்ம சொல்லக்கூடிய அளவில் பேர் சொல்லக்கூடிய அளவில் தருமபுரி பஸ் நிலையம் அமையும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பா. இப்ப நிறைய பேர் சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டை நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு பேர் வாங்குறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா. மற்ற இடத்துல இல்லாத ஒரு விஷயத்த நம்ம இங்க கொண்டு வரணும் அப்படின்றது. அந்த மாதிரி நீங்க யோசிச்சு பண்ண விஷயங்கள்லாம் என்னவாக இருக்கும்? ஏன்னா பார்த்தீங்கன்னா மனநிலை தாங்க நமக்கு. இதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலான்றது ஃபர்ஸ்ட் லிஸ்ட் போட்டோம் பட்ஜெட்டில். இதில் எல்லாருமே அந்த பட்ஜெட் போட்டதுல சேவிங்ஸ் எல்லாம் எடுத்துடலாம், நமக்கு இதில் ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் நாங்கள் மாதிரி நினைக்கல. இது ஒரு பொதுவில் செய்கிறோம், நல்லா செய்யணும் அப்படின்னு தான். நீங்கள் இப்போ சொல்கிறப்ப எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, இப்போ பிஸ்னஸ் வந்துச்சுன்னா எல்லா பிஸ்னஸ் மேனுக்குமே ஒரு ஏமாற்றம்னு ஒரு இடத்துல இருக்கும். யாராவது மூலியமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை நம்பி ஏமாந்துருக்கலாம். அந்த ஏமாற்றத்துலேருந்து மீண்டு வரதே பெரிய சவாலாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்ததா உங்களுக்கு? நான் அந்த ஃபீல்டில் தான் இருக்கிறேன். பணம் கொடுத்து வாங்குற ஃபீல்டு. எங்கள் ஃபீல்டை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 பேர் பார்க்குறேன். ஜோசியெட்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்க கையை பார்ப்பாங்க, முகத்தை பார்ப்பாங்க. ஆமாம், கையை பார்க்கறது பாதினாலும் முகத்தை பார்த்துட்டு சொல்லிடுவாங்க. எங்களுக்கு ஜோசிக்கார மாதிரி நாங்களும் மாட்டோம். என்னன்னு கேட்டால் நம்மகிட்ட பணம் வாங்குறவங்க எப்படி திருப்பி கொடுப்பாங்க, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, ஏற்கனவே இது மாதிரி கொடுத்தது அதில் அவர் என்ன நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கிறார், என்ன அனுபவம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதை பார்த்து எங்களை ஒரு ஜோசிக்கார மாதிரி ஆயாச்சு. ஸோ இதில் நிறைய இதில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அவங்க செய்யக்கூடிய துறைகள் அவங்களை ஏமாத்திடுச்சுன்னா அவர் நல்லவராக இருக்கலாம். பட் அவர் கொடுக்கக்கூடிய பணம் அவரை உடனே கொடுக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல நம்ம ஏமாத்துறோன்னு பார்க்கக்கூடாது. அவரோட சப்போர்ட் பண்ணி எப்படி வெளியே வரணும், வாங்க உங்களுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி கொடுத்து அவர் மேலே கொண்டு வந்துட்டு அதை கிளியர் ஆகும் நமக்கு. ஸோ இதனால் நமக்கு எங்கள்கிட்ட இருக்க எல்லாமே பேமெண்ட் ப்ராம்ப்டாக நம்ம கொடுக்கறதுனால அவங்களும் ப்ராம்ப்டாக கொடுக்கணும் தான் நினைக்கிறாங்க. 99% ஏமாத்திரம் நினைக்கிறது இல்லை. ஸோ அது மாதிரி ஆட்கள் தான் எங்கள்கிட்ட எல்லாம் முழுக்க இருக்கிறாங்க. நல்லா வந்துட்டு இருக்குது. அந்த அனுபவம் தான் எனக்கு முக்கியம், ரொம்ப இதாக இருக்குது. வரவண்டெல்லாம் அதான் சொல்லுவேன், இந்த பணம் எடுத்து போனால் என்ன பர்பஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க, எதுக்காக கொண்டு போகிறீங்க, கரெக்டாக பார்த்து சேஃபாக பண்ணுங்க, எதுவும் சிக்கலில் மாட்டிக்காதுங்க. காம்படிஷன் ஃபீல்டில் போய் நீங்கள் போய் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் தெரியாமல் கால்குலேட் பண்ணி நீங்கள் சிக்கலில் மாட்டா நானும் உங்களோட சிக்கலில் மாட்டிக்கும் சார் பார்த்துங்கன்னு சொல்லியே கொண்டு வரும். ஸோ அது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஃபீல்டுனால அதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி நம்ம அனுபவம் பெற்றோம். மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை பெற்றால இந்த ஃபீல்டில் இன்னும் நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். சார், இப்போ அப்பா கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருப்பீங்க இல்லையா, இதெல்லாம் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லி அவர் போட்ட ரூல்ஸ் தான் என்னவாக இருக்கும் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும்? மெயின் இதில் தான் பேமெண்ட் கரெக்டாக பண்ணுப்பா, அந்த நம்பிக்கைன்ற நேம் இருக்கு இல்லையா, அதை எக்காந்து கொண்டு விட்டுறாத. அதை நம்மளை நம்பி வராங்க, அந்த சந்தர்ப்பத்துக்கு கரெக்டாக டைம் பணம் கிடைக்கிற மாதிரி கரெக்டாக பண்ணுங்க. அதே நேரத்தில் அப்போலாம் அந்த இடத்துல வெறும் டாக்குமெண்ட் சின்ன சிம்பிளாக இருக்கும், ஒரு நோட்டில் சைன் பண்ணி வாங்கி கொடுப்பாரு. அவரே சொல்லிட்டாரு இதெல்லாம் ஒரு பீரியடுக்கு மேலே இதெல்லாம் பண்ண முடியாது, என்னோட பீரியட் முடிஞ்சுது, உனக்கு என்ன டாக்குமெண்ட் வேணும் பக்காவாக சைன் வாங்கிட்டு உனக்கு ப்ராப்பராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணிவிட்டு நீ பேமெண்ட் கொடு, பேமெண்ட் வாங்கு, அதுதான் நிற்கும். நீ மற்றெல்லாம் செஞ்சுன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அதெல்லாம் ஒன்றும் வராது. ஏன்னா இன்றைக்கி நிறைய ஏமாற்றங்கள் அதிகமாயிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க ஏதாவது பாதிப்பு இருந்துச்சு, உன்னை நம்பி பெரிய ஒரு குரூப் இருக்கா, நம்மளை நம்பி இருக்கிறாங்க. ஸோ அதை எந்த வகையிலும் ஏமாந்துடக்கூடாது. ஸோ அந்த பேர் சொல்லி கொடுத்துட்டு போனார் ஒவ்வொன்றும். அந்த பணத்துடைய பணத்துக்குடைய முக்கியத்தை வச்சு பேசு, பணத்துக்கு முக்கியத்துவம் தெரியாமல் டீல் பண்ணாத. அந்த பணம் அப்படின்றது பாரு, அந்த பணம் சரியான முறையில் அவர் கையில் சேரனாலும் சரி, உங்க கையில் சேரனாலும் சரி, உங்களுடைய உறவுகள் பாதிச்சிடும்.
அது ஃபேமிலியாக இருக்கட்டும் நண்பராக இருக்கட்டும் உறவு பாதிச்சிருன்னு சொல்லி எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு. அதை தான் இன்றைக்கி வரல மனசில் வச்சுக்கிட்டு மற்றவங்களும் சொல்லி கொடுத்துட்டு கொண்டு வரதுனால இந்த லாங் டைம் ட்ராவல் பண்ணுறோம். அன்றைக்கி நீ 3வது தலைமுறை எங்களோட ட்ராவல் பண்ணிட்டு நிறைய பேர் ஆதங்கமா ஃபீல் பண்ணது என்னன்னா இத்தனை வருஷம் போராடி இருக்காரு இந்த பஸ் ஸ்டாண்டுக்காக அப்படின்றது. அது என்ன மாதிரியான ஒரு போராட்டமா இருந்தது சார் உங்க லைஃப்ல? நான் எதிர்பார்க்கல ஃபர்ஸ்ட் நாங்களாம் ஹேண்டில் பண்ணும்போது. பஸ் ஸ்டாண்டுக்கு இடத்த கொடுத்தோன்னா உடனே அடுத்த வருஷம் வந்துட போகுது, சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டோம். கிவ் அப் பண்ணிடலாம்லாம் தோணுச்சா சார்? என்ன இவ்ளோ நம்மள சோதிக்கிறாங்க விட்டுறலாமா அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்ததா? அதை தாண்டி எப்படி கேட்டுட்டேன் சார் பஸ் ஸ்டாண்ட் இடத்த வேணா கூட ஒரு 2 ஏக்கரை எடுத்துக்கிட்டு மிச்சம் கொடுத்துருக்கு சார் வேணான்னு. ஏன் பாத்துக்கலாம் அப்படி வழி இல்லை இருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை பண்ணி தரேன்னு சொல்லி உண்மையில மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகட்டும் அமைச்சர் பெருமாள் ஆகட்டும் டெப்டி சிஎம் இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவரெல்லாம் போய் சொன்ன உடனே கூப்பிட்டு கண்டிப்பாக அதை வரதுக்கு உண்டான வழிகள் செய்யுங்க, நல்ல ஒரு ஸ்கீம் செய்யறாங்க. ஒரு மாடல் பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது. அவர் இப்போ நம்ம கவர்மெண்ட்ல ₹1 கூட நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, தனியார் பங்களிப்பு. அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, பராமரிக்கிறாங்க, கொடுக்குறாங்க. இது நல்ல ஒரு மாடல் பஸ் ஸ்டாண்டா வருது. அது நமது திரு மதிப்பிற்குரிய மாண்பு அமைச்சர் நேரு மினிஸ்டர்லாம் கூப்பிட்டு உட்காந்து ஸ்கீமை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இது ஒரு மாடல் பஸ் ஸ்டாண்டு செஞ்சு கொடுக்குறாங்க. இது அதிகாரிலாம் இது கொண்டு வந்த அதிகாரிலாம் வந்து அதுக்கு பிறகு வந்தவங்களாம் வந்து அவங்களும் ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது புரிஞ்சுக்கிறவங்க கஷ்டமா இருக்கு. புரிஞ்சுட்டா உடனே அதை சப்போர்ட் பண்ணாங்க. உண்மையாக அத்தனை அதிகாரிகளும் அத்தனை அமைச்சர்களும் சொல்லலாம் செய்யலாம் சப்போர்ட் பண்ணலாம் இந்த ஸ்கீம் வந்திருக்காது. நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களால் இன்னைக்கு திறங்க வைக்கப்பட்ட இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து உண்மையிலே இது ஒரு மாடல் பஸ் ஸ்டாண்டு. தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஆமா, இதை தொடர்ந்து நிறைய பஸ் வர வேண்டும், நிறைய வரணும், வந்தாங்க ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு. ஓகே எஸ், நீங்க சொல்ற மாதிரி எத்தனை வருஷம் சார் கரெக்டா சொல்லணும்னா எத்தனை வருஷம் போராட்டம் இது? 14 ஆண்டுகள் ஆச்சு. ஆனா லேண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணி 7 இயர்ஸ் ஆச்சு. 7 ஆண்டுகள் மேல ஆயிடுச்சு. 7 ஆண்டுகள் மேல ஆச்சு லேண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணி. எங்க லேண்ட் வந்து கிஃப்டடா பண்ணி கொடுத்துட்டோம். கொடுத்து நம்மளுக்கு நிலம் இல்லைன்னு சொல்லி கொடுத்து 7 வருஷமா உட்காந்துட்டு இருந்தோம். பஸ்லயும் வரும்னு சொல்லி அது இன்னைக்கு தான் முடிஞ்சு வந்தது. அந்த டைம்ல உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்த ஒரு நபர்னா யாராக இருக்கும்? இல்லை நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தர் 2 பேர் சொல்லவே முடியாது, நிறைய பேர் இருக்காங்க. நான் சொன்னேன் மேல டாப்ல இருந்து பார்த்தாக்க 2 டெப்டி சிஎம் பார்த்துருக்குது, 9 அமைச்சர்கள் பார்த்துருக்கிறேன், அதிகாரிகள் ஐஏஎஸ் செக்ரட்டரி லெவலில் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இன்னைக்கு இருக்கிற அதிகாரி டாப் லெவலில் எல்லாமே ஹெல்ப் பண்ணவங்க தான். இன்னைக்கு இருக்கிற எல்லாம் அத்தனை பேரும் ஹெல்ப் பண்ணவங்க தான். அவங்களை ஹெல்ப் பண்ணலாம் கண்டிப்பாக அந்த ஸ்கீம் வந்திருக்காது, தூக்கி ஓரம் வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்கள வந்து வரணும்னு சொல்லி நம்ம கேட்டவுடனே என்ன தாமதமாயிடுச்சு. அதுதான் ஏன்னா ஒரு துறையிலேருந்து மற்ற துறைக்கு போகும்போது அது கொஞ்சம் கேப் வந்துடுது. அதில் கொஞ்சம் அப்படியே போயிட்டு தொடர்ந்து விடாத பண்ணதுனால இந்த அளவுக்கு வந்துச்சு. இது விட்டுருந்தோம்னா கண்டிப்பாக போயிருக்கும். எல்லாருமே அதான் சொல்லுவாங்க, சார் வராதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆமா, பட்டிமன்றம் போட்டு பேசிட்டு இருந்தோம். எல்லா டிக்கெட் பெஞ்சிலும் இதுதான் நடக்கும். டெய்லி காலையில் உட்காந்து டிக்கெட் பெஞ்சில் நம்ம சப்ஜெக்ட் இல்லாமல் இருக்காது. இன்னைக்கு நடக்குமா நடக்காதா, இந்த மாதம் வந்துருமா வராதா அப்படின்னு சொல்லி 4 பேர் வராதுன்னுவாங்க, 4 பேர் வருவாங்க. இது போயிட்டே இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா நீங்க வந்துருச்சு சொல்லி எல்லாம் கேட்கறாங்க. முடிஞ்சிருச்சு. ஆமா வந்துருச்சு சார், நீங்க இனிமேல் ஒரு சப்ஜெக்ட் இருக்காது, அடுத்தது நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இப்ப நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க பாத்திருப்பீங்க, அதெல்லாம் இங்க வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்குதுன்னா என்ன அடுத்த அப்டேட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். வேற என்ன போய் நம்ம போறோம். இப்போ ஏர்போர்ட்லாம் போனோம்னாக்க நம்ம ஊர்ல இங்க குப்பையை போட்டுருவாங்க, ஈஸியா ஒரு இது பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே போய் ஏர்போர்ட்லயும் நம்ம வெளியே போய் செய்யறாங்களா, அப்போ அங்க இருக்க செய்யறது அதே பயணி தான் இங்க இருக்கிறாங்க. அதே நிலை தான் நாம வந்து சுத்தமா வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், பயணிகள் வந்து கண்டிப்பா அதை பயன்படுத்துவாங்க. நாம அதை பயன்படுத்துறதுல வந்து விதம் தான் இருக்குது. நமக்கு எப்படி மெயின்டைன் பண்ண பொறுத்து அந்த டிஃபரன்ஸ் காட்டணும்னு பாக்குறேன். நமக்கு வந்து பயணிகளுக்கு நமக்கு இருக்கிறதுக்கு அங்க ஒரு குப்பை போட்டா உடனே எடுக்கிறதுக்கு ஆளை போட்டு பண்ணணும். ஒரு குப்பை கூட கீழே இருக்கக்கூடாது. நம்ம எவ்ரி ரவுண்ட்ஸ் வச்சு அதுக்குன்னு சூப்பர்வைசர் ஆளை போட்டு மெயின்டைன் பண்றோம். கண்டிப்பா அந்த டிஃபரன்ஸ் வந்து டிஃபரன்ஸ். ஏன்னா வந்து அவங்களே பார்த்து அந்த குப்பை போடணுமா, இங்க ஏர்போர்ட்ல போய் போட்டுருவாங்களா, அந்த மாதிரி இங்க பார்த்தா அவங்களே நினைக்கணும், இவ்வளவு நீட்டா வச்சிருக்காங்களே, இந்த இடத்துல ஒரு குப்பையை போடலாமா அப்படின்னு மனநிலை வரணும். ஸோ இதை பார்த்து மற்றவங்க மோட்டிவேட் ஆகி அடுத்த இடத்துல இது மாதிரி இன்னும் 1 பஸ் ஸ்டாண்ட் 4 பஸ் ஸ்டாண்ட் ஆகணும், 4 பஸ் ஸ்டாண்ட் 40 பஸ் ஸ்டாண்ட் ஆகணும். எஸ், அவ்வளவுதான் நம்மளுடைய இது. இன்னைக்கு விதை விதைச்சிருக்கிறோம். இது வந்து வளர்ந்து விருட்ச மரம் மிகப்பெரிய அளவில் வரும்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே, அண்ட் ஃபினான்ஷியலாவுமே இதுல ஸ்ட்ரகிள்ஸ் இருந்ததா சார் இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் ஸ்டார்ட் பண்றதுல? ஆமா, பின்ன 39 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும். எந்த பேங்க்ல போய் கேட்டாலும் அவங்க போய் இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுங்கன்றாங்க. ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு கொடுக்க முடியாது, இல்லை ரிட்டர்ன்ஸ் ரொம்ப குறைவாக தான் வரும். ஸோ இதில் வந்து என்னோட சகோதரர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணி அதுக்கு உண்டான ஃபைனான்சிங்களுக்கு இது இந்த ஃபீல்டில் இருக்கிறனால எங்களால் அதை மேனேஜ் பண்ணிட்டோம். இருந்தாலும் எங்களுக்கு வங்கியிலையும் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்டான பொருத்தமான ஒரு டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருக்குறோம், கொடுத்து லோன் அவைல் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய இன்னைக்கு நாம்ஸ் அதிகம் பண்ணிட்டாங்க பேங்க்கிட்ட. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம், பண்ணிட்டு பேங்க் நிதி உதவி கொடுத்துருக்குறாங்க, கொடுத்து அதை வச்சு கொண்டு வந்துருக்கோம். உங்களுக்கு அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டோம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நிறைய துறைகளில் கால் பதிச்சிருக்கீங்க, இன்னுமே இந்த துறையில் எனக்கு கால் பதிக்கணுன்ற ஆசை, பட் இருந்தாலும் ஒரு தயக்கம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹோல்ல இருக்க ஒரு விஷயம்னா என்னவாக இருக்கும்? ஒன்றும் இல்லை, நம்ம இந்த ஸ்டோரி ஒரு படமாக எடுக்கணும். ஓகே, டைரக்ஷனாக ஒரு அவதாரம் எடுக்கணும். ஆமாம், இன்னும் ஒரு படமாக எடுத்துட்டா போதும், அதே நல்லா இருக்கு. நம்மளுடைய கதை ரெடியாக இருக்குது, எடுக்கணும் தான் என்னுடைய ஆசை, வேற ஒன்றும் கிடையாது. எஸ், இனிமேல் தான் தேவை பண்ணணும். இப்ப இருக்கிற ஹீரோ வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, இப்ப அடுத்த அவருடைய பிளேஸ்க்கு யார் வராங்கன்னு பார்த்துட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ நீங்க நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கிறத தாண்டி பப்ளிக் இந்த ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்னவாக இருக்கும் சார்? நான் எதிர்கொள்றது பாத்தீங்கன்னாக்க
ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டாவே அது வந்து ஒருத்தர் பார்த்துட்டா செஞ்சுட்டானா அதை பார்த்து எல்லாருமே அதே மாதிரி காப்பி பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஓகே. ஒரு பேப்பர் கொடுத்தீங்கன்னா அதை வந்து அழகா ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறாங்க, அது கலர் ஜெராக்ஸ் ஈஸி. ஆனா எடுத்துடுறாங்க, அது கஷ்டம் ஈஸியாக கலர் செயல்படுத்துறது. ஜெராக்ஸ் எடுத்துடுறாங்க. அங்கே தான் பண்ணுற தப்பு, மிகப்பெரிய தப்பு. இந்த தொழில் கெப்பாசிட்டி பொட்டன்ஷியல் வந்து அந்த இடத்துல ஒரு 4 பேர் 5 பேர் செய்யக்கூடிய தொழில், 4 செய்யலாம் 5 செய்யலான்ற இடத்துல 2 நல்லா போயிட்டு இருக்கணும் போது அந்த 4 இருக்கிற இடத்துல 10 பேர் வந்துட்டாங்கனாக்க அந்த 2 பேரும் தொழில் செய்ய முடியாது காம்படிஷனில். புதுசாக வரக்கூடியவங்க வந்து கால்குலேட் பண்ணுறதே இல்லை. அதை காம்படேட் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு விலையை போடுறது, கால்குலேட் பண்ணாமல் போடுறது, போட்டுட்டு பணத்தை இழக்கிறது, இதெல்லாம் வந்துடுது. ஸோ வந்து இதை வந்து யங்ஸ்டர்ஸ் மெயினாக அதான் சொல்கிறேன். ஓகே. ஒரு தொழில் செஞ்சாங்கன்னா அதையே செய்யாதீங்க, புதுசாக திங்க் பண்ணுங்க. நீ எவ்வளோ இருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸ். எஸ், ஆமாம். இன்னைக்கு வந்து எவ்ரி 25 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு ஃபீல்டு மாறுது. நீ சினிமா துறை ஆகட்டும், பஸ் ஃபீல்டு ஆகட்டும், அடுத்து எந்த பிஸ்னஸ் ஆகட்டும், ஹோட்டல் பிஸ்னஸ் எல்லாமே மாறுது. 25 ஆண்டுகள் நீ பார்த்துருப்பீங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீ இது ஒரு தென்னந்தோப்பு வச்சுட்டா என் பையனுக்கு பசங்களுக்கு என் பசங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய பேர பையன் கொண்டு உட்காந்துட்டே சாப்பிடலாம்பா அப்படின்னு சொன்னவங்க, பெரியவங்களாம் சொன்னவங்களே காதில் விழுந்துருக்கு. தென்னந்தோப்பு, மிகப்பெரிய தென்னந்தோப்பு இருக்குது, ரைஸ் மில் இருக்குது, இந்த பக்கம் வந்து பஸ் வச்சிருக்கிறாரு, தேட்டர் வச்சிருக்காருங்களா, பையன் கவலையே இல்லைப்பான்னு. ஆனால் அதுக்கப்புறம் இன்னைக்கு பஸ் ஓட்டுறது எவ்வளோ சிரமம்னு இன்னைக்கு எங்களுக்கு தான் தெரியும். அது மாதிரி எல்லாமே வந்து மாறிடுது. ஒரு காலகட்டம் தான், அதன் பிறகு மாறுதல் இருக்குது. ஸோ அந்த மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய அளவில் இளைஞர்கள் ரெடி ஆகணும். படித்தா மட்டும் பத்தாது, அவங்களுடைய அனுபவத்தையும் அவங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும். ஸ்டடீஸ் மட்டுமே பண்ண, ஸ்டடீஸ் வந்து ஒரு சப்போர்ட் தான் பண்ணணும். மற்றபடி இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி எல்லா பிஸ்னஸும் நம்ம வெளியே உலகத்தில் போய் பார்த்துக்கிட்டு அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணி நல்ல ஒரு லிங்க் வச்சுக்கிட்டு அந்த அனுபவத்தை வச்சு நல்ல தொழில் புதிய தொழில் ஆரம்பிக்கணும். ஒருத்தர் ஆரம்பிக்கிற தொழிலை தயவு செஞ்சு ஆரம்பிக்காதீங்க. ஆரம்பிச்சுன்னா அந்த ஆரம்பிச்சு நடத்த முடியாமல் போயிடும், நீயும் வந்து நடத்த முடியாமல் போயிடும். டோட்டல் எல்லாம் உட்காந்துட்டு எஸ். அதனால புதியதாக சிந்தனை பண்ணணும். ஒருத்தர் செஞ்சதை செய்ய வேணும், புதிதாக சிந்தனை பண்ணி செய்யட்டும். இளைஞர்கள்லாம் அதான் சொல்கிறேன், எல்லாரும் ஒரு முயற்சி எடுங்க, எல்லாரும் ஹார்ட் ஒர்க். என்ன பொறுத்தவரைனாக்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, மனசை விடாதீங்க. எந்த ஒரு தொழில் முயற்சி தான் ஃபர்ஸ்ட். கற்பனை, நம்ம வந்து உட்காந்து தூங்கும் போதே அந்த ட்ரீம் சொல்லி தூங்கணும். இன்னைக்கு வந்து தூங்கும் போதே நாளைக்கு அதை வந்து சாதிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி அந்த இடத்த போய் ரீச் பண்ணுன்ற ஒரு நினைப்போடு தூங்கணும். எந்திரிக்கும் போது நமக்கு நாளைக்கு நேற்று என்ன நினைச்சோம் அந்த இதை வந்து இன்னைக்கு செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு கனவோட இருக்கணும். கனவை வந்து ஒரு முயற்சியோடு தான் கொண்டு வரணும். முயற்சி எடுத்தோன்னு வச்சிங்களேன், மீண்டும் முயற்சி, அது தோல்வி. எனக்குலாம் வந்து தோல்வி, எத்தனை அவமானங்கள். நாம போனோமே அந்த சீட்ல இருந்து நம்மளை எப்படி நிக்க வச்சாரு, எப்படி நம்மளாம் இது பண்ணாரு, நடத்தினாரு. இன்னைக்கு நாம வந்து நம்ம நடத்தணும், இப்படி நடத்தணும், அந்த நடத்தக்கூடாதுன்னு அந்த எண்ணம் மனசுல பதிஞ்சிருச்சு. அவர் வந்து எளிமையா இருக்கணும், நம்ம அவங்களை கூப்பிட்டு பண்ணி ஹெல்ப் பண்ணணும். வந்தே வாங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் முடிஞ்ச பண்ணணும், முடியாதுன்னு சொல்லிடணும். ராங் கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. ராங் கமிட்மெண்ட் போனாவே அழகா பேசுவாங்க, அடுத்த மாதிரி ஊருக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்க மாட்டாங்க. நீ நிறைய பேர் பாதிச்சிருப்பாங்க சார். இது வந்து எல்லாரும் காதுலயும் போய் விழுகிற ஒரு அட்வைஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா என்னுடைய ஃபோன் பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் தொலைபேசி வந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுப்பேன். ஃபோன் எடுக்காமே இருக்க மாட்டேன். ஃபோன் எடுப்பேன், இல்லைனா ஒரு மெசேஜ் போட்டுட்டு, ஒரு மீட்டிங்ல இருந்தாலும் மெசேஜ் போட்டு அடுத்து அட்டன் பண்ணணும். இந்த ஒரு பழக்கத்தை கத்துக்கணும். நிறைய பேர் என்ன ஃபோன் போட்டா எடுக்கிறதுக்கு தயங்கிறதுக்கு காரணம் ஃபேஸ் பண்றது இல்லை. அது இப்போ கேட்ட அந்த கேள்வி கேட்பாங்க, என்ன பதில் சொல்றது, அப்புறம் யோசனை பண்ணி அதெல்லாம் வந்து தவிர்க்கணும். அதெல்லாம் வந்து ஃபோன் பேசணும், பதில் கொடுக்கணும். அவர் சொல்றதை வந்து சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு எப்படி சால்வ் பண்ணணும். ஸோ இந்த விஷயத்தை பழகிக்கணும். இந்த யங்ஸ்டர்ஸ் நிறைய பழக்கம் பார்த்துருக்கேன். குறிப்பிட்ட டைம் தான் ஒர்க் பண்ணுவாங்க, குறிப்பிட்ட டைம் தான் ஃபோன் எடுப்பாங்க. அவங்களுக்கு வேணும்னா ஃபோன் எடுத்து மணிக்கணில் பேசுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த பழக்கத்தை கற்றுக்கணும். ஃபோன் வந்து அட்டன் பண்ணணும். நான் பார்த்தவங்கள எவ்வளோ பெரிய உயர் அதிகாரிலாம் பார்த்தீங்கன்னாக்க மெசேஜ் போட்டால் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கிட்டாக்க நல்லாயிருக்கும். இந்த இளைஞர்கள்லாம் சொல்கிறது அதுதான், முயற்சி பண்ணுங்கள், எல்லாம் நல்லபடியாக சிந்திச்சு செயலாற்றுங்கள், கனவு காணுங்கள். இது மாதிரி நல்லபடியாக ஒரு இடத்துக்கு வரணும்னா நீங்கள் முயற்சி பண்ணால் தான் வர முடியும். கண்டிப்பாக எல்லாருமே இது மாதிரி ஒரு முயற்சி எடுத்து நல்ல இடத்துல ஒரு சாதனையை சாதிக்கணும். அஜித் சாரோட டைலாக் கூட இருக்கும், நம்ம கூட இருக்கவங்களை நம்ம பார்த்துக்கிட்டா நம்ம மேலே இருக்கவங்க நம்ம பார்த்துப்பான்னு சொல்லி கடைசியாக நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு அந்த டைலாக் தான் ஞாபகம் வந்தது. தொடர்ந்து உங்களுடைய இந்த வெற்றி பயணம் இன்னும் மேன்மேலும் வளர்ந்து பல சாதனைகள் நீங்கள் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நன்றி.